ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அக்டோபர் மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். செப்டம்பர் மாதம் முழுவதுமாய் அற்புதமாய் நடத்தினார். கடந்த 9 மாதங்களாய் கர்த்தர் நம்மை கன்னிமணியைப் போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 45:7. சங்கீதம் 45:7. Psalm 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யூ ஹவ் அனாயிண்டட் வித் த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கருத்து சொல்கிறார். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அநேக நேரத்தில் நம்ம வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லோருக்கும் வாக்குத்தத்தம்னா பிரியம். எல்லாருக்குமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாழ்ந்திருக்கணும். அப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். வாக்குத்தத்தங்கள் நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒருவேளை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த ஒரு கண்டிஷன் நமக்கு போதும். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய தான். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய லைஃப்பையும் பார்க்குறார். நான் எப்படி வேணால் வாழ்வேன், நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், மனுஷங்களுக்கும் பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருடைய காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன், எப்படி வேணால் என் வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கர்த்தர் அப்படி ஒருவரையும் ஆசீர்வதிப்பது அல்ல. அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இங்கே வசனம் சொல்வது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை நாம் வெறுக்க வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும், பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை விரும்ப வேண்டும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை விரும்ப வேண்டும். அப்படி நாம் நீதியாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவாராம். ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், சந்தோஷத்தினால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஒரு விதமான அபிஷேகம். அபிஷேகம் என்று சொன்னால் வெறுமன வல்லமை மட்டும்தான் நம்ம நினைக்கிற அபிஷேகம் என்றால். ஆனால் அபிஷேகம் என்ன பண்ணுறது? அது ஆனந்தத்தினால் நம்மளை நிரப்புகிறது, சந்தோஷத்தினால் நம்மளை நிரப்புகிறது. ஏங்க இந்த சந்தோஷம் மிக முக்கியம்னு சொன்னால், நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும் பொழுது, நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும் பொழுது, நம்முடைய இருதயம் களி கூறும் பொழுது, அப்போதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு கூட பதில் கொடுப்பார். என்று சொன்னால் சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்போ இருதயத்தில் அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் நம்ம நிரம்பும் பொழுதுதான் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுவார். இருதயத்தில் நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, இருதயத்தில் வருத்தத்தோடு கூட இருக்கும் பொழுது முதல்ல காரியம் ஒழுங்காக ஜெபிக்க வராது. அப்படியே நம்ம ஜெபித்தாலும் அந்த வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேறாமலே இருக்கும். அப்போ இருதயம் மகிழ்ச்சினால் நிரப்பணும். அப்போது இந்த இருதயத்தை மகிழ்ச்சிக்கும் ஆனந்தமாய் சந்தோஷமாக இருப்பதற்கும் நம்முடைய பதில் கேட்கப்படுவதற்கும், ஜெபம் கேட்கப்படுவதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சினால் நிரப்புறாரு, சந்தோஷத்தை நிரப்புறாரு. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியினால் நம்ம இருதயம் நிரம்பும் பொழுது தான் நமக்கு விசுவாசமே வருகிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? விசுவாசம் கூட வர்றதில்லை. நம்பிக்கை இழந்து போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசமே என்ன ஆகுது? குறைந்து போகிறது போல தெரிகிறது. அப்போது இந்த இருதய மகிழ்ச்சி மிக முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வைத்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. எல்லாம் எதையும் சொல்ல, சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன்னு சொன்னார். ஸோ இந்த சமாதானம், இந்த மகிழ்ச்சி எல்லாம் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட், ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும். அப்போ அந்த மகிழ்ச்சியினால் இந்த புதிய மாதத்தில்
கர்த்தர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆனந்த தைலத்தினால் உங்களை என்ன பண்ண போறார்? நிரப்ப போகிறார். இந்த நாளில் இந்த முதல் நாளிலே நீங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியாக சங்கீதம் 45:7 படியாக ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே இந்த நாளில் என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் இருதயம் ஆனந்தத்தினால் நிரம்பி வழியும் பொழுது, மகிழ்ச்சியினால் நிரம்பி வழியும் பொழுது, சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும் பொழுது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய உங்கள் விசுவாசம் பலப்படும், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் அளவில்லாமல் பெருகும், ஆசீர்வாதம் தேடி வரும். அப்போ அந்த இருதயம் சந்தோஷமாக இருக்கும்போது அது வந்து சரீரத்தில் கூட ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய டிசீஸ் வருவதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், முதல்ல வந்து அவங்க மனதளவில் அவங்களுக்கு பாரங்கள் இருக்கும் பொழுது இட் வில் அஃபெக்ட் த பாடி. அது சரீரத்தையும் என்ன பண்ணுது? அது அஃபெக்ட் பண்ணுது. அப்போ இந்த சந்தோஷம் என்பது எல்லா இதையும் வந்து அது இட் 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 கனெக்ட்ஸ். சந்தோஷம், இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும்போது ஆரோக்கியம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், ஜெபிக்கிறதுக்கான ஒரு தைரியம் வரும், ஜெபிக்கிறதுக்கான ஒரு விசுவாசம் வரும், இன்னும் முன்னேறி போகக்கூடிய ஒரு விசுவாசம் வரும். ஸோ இந்த சந்தோஷம் என்பது மிக முக்கியமான காரியம். நீங்கள் அநேக சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்வது, இயேசு கிறிஸ்து அந்த நித்திய சந்தோஷத்தை, அந்த பரலோக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் உங்கள் இருதயத்தில் வரும்பொழுது அந்த சந்தோஷத்தினால் என்ன பண்ணுவார்? நிரப்புவார். இந்த நாளிலும் கூட அந்த தெய்வீக சந்தோஷத்தின் ஆனந்த தைலத்தினால் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை நிரப்பி, இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதுமாய் அந்த ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணி, சந்தோஷத்தினால் உங்களை நிறைத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நம்ம கண்களை மூடி நம் தலையிலே தாழ்த்தி இந்த மாதத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசப்பா, ஸ்தோத்திரம். கடந்த 9 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி இந்த 10வது மாதம், இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளின் வசனத்தின்படியாக ஆனந்த தைலத்தினால் நீர் அபிஷேகம் பண்ணுவீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரி மேலே ஆனந்த தைலத்தினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். ஆனந்த தைலம் இப்போது இறங்கட்டும் அப்பா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். மகிழ்ச்சியை கொடுக்குற, சந்தோஷத்தை கொடுக்குற, ஆனந்தத்தை கொடுக்குற அந்த அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு சிரசின் மேலே ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தெய்வீக வல்லமை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகத்தை வல்லமை ஊற்றப்படுவதாக ஆனந்த தைல அபிஷேகம் அப்பா இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், குறைவெல்லாம் நிறைய மாறட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், வெற்றி உயர்வு உண்டாகட்டும் ராஜா. ஒரு குறையும் இருக்கக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மாலையின் தேனினால் நீர் நிரப்புவீராக, திருப்தியாக்குவீராக. திருப்தியான வாழ்க்கை ஆண்டவர், எதிலும் குறைவு வரக்கூடாதப்பா. பொருளாதாரத்தில் குறைவே இருக்கக்கூடாது ராஜா. சரீரத்தில் ஆண்டவரை பலவீனத்தில் எல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்தில் சமாதானம், கணவன் மனைவி பிள்ளைகள் இடையில நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசு நெருங்கக்கூடாது. அக்னி முதலாக இருந்து பாதுகாப்பின் வேலியாக இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. வீண் செலவுகள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. வருமானத்தை ஆசீர்வதித்து அது ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே பலிக்கு பெருக உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறைவின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாதப்பா. நிறைவாக நடத்துங்கப்பா. பிசாசு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை திருடிவிடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல, அநேகர் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஊழியங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக, சபைக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பீராக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தினீர். நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.